அற்பமான எண்ணையும் வேதத்தறிய பயன்படுத்திய இசப்பார்க்கே மகிமை உண்டாவதாக. ஏசாயா பாகம் 2 31 60 கேள்விகள். கேள்வி எண் 31. வல்லமையுள்ள திரளான ஆற்று நீரை போன்றவன் யார்? விடை அசீரியாவின் ராஜா. ஏசாயா 8:7. கேள்வி 32. சீஷர்களுக்குள்ளே எதை முத்திரையிட கர்த்தர் ஏசாயாவிடம் கூறினார்? விடை வேதத்தை. ஏசாயா 8:16. கேள்வி 33. முணுமுணு என்று ஓதுகிறவர்கள் யார்? குறிக்காரர். ஏசாயா 8:19. கேள்வி 34. முந்தின காலத்தில் இடுக்கமாய் ஈனப்படுத்தப்பட்டிருந்தது எது? விடை செபுலோன் நப்தலி நாடுகள். ஏசாயா 9:1. கேள்வி 35. கர்த்தர் இஸ்ரவேலில் எவைகளை ஒரே நாளில் வெட்டி போடுவார்? தலை, வால், கிளை மற்றும் நாணல். ஏசாயா 9:14. கேள்வி 36. எப்படிப்பட்ட கட்டளைகளை எழுதுகிறவர்களுக்கு ஐயோ? கொடுமையான. ஏசாயா 10:2. கேள்வி 37. கர்த்தருடைய கோபத்தின் கோல் யார்? விடை அசீரியன். ஏசாயா 10:5. கேள்வி 38. கல்லோ பட்டணம் எதை போலானது என்று அசீரியன் கூறினான்? விடை கர்கேமிஸ். ஏசாயா 10:9. கேள்வி 39. நான் புத்திமான் என்று கூறியவன் யார்? விடை அசீரிய ராஜா. ஏசாயா 10:13. கேள்வி 40. நிறைந்த நீதியோடே புரண்டு வருவது எது? தீர்மானிக்கப்பட்ட அழிவு. ஏசாயா 10:22. கேள்வி 41. ஓரீப் கன்மலையண்டையில் வெட்டுண்டவர்கள் யார்? விடை மீதியானியர். ஏசாயா 10:26. கேள்வி 42. சத்தமிட்டு கூப்பிட வேண்டியது எது? விடை ஏழை ஆனதோத். ஏசாயா 10:30. கேள்வி 43. வலசை வாங்கி போவது எது? விடை மத்மேனா. ஏசாயா 10:31. கேள்வி 44. மகத்துவமானவராலே விழுவது எது? விடை லீபனோன். ஏசாயா 10:34. கேள்வி 45. கூடி மேய்பவை எவை? விடை பசுவும் கரடியும். ஏசாயா 11:7. கேள்வி 46. யூதாவின் மேல் பொறாமை ஆயிராதவன் யார்? விடை எபிராயிம். ஏசாயா 11:13. கேள்வி 47. எபிராயிமை துன்பப்படுத்தாதவன் யார்? விடை யூதா. ஏசாயா 11:13. கேள்வி 48. எகிப்தின் நதியை கர்த்தர் எப்படி பிரிப்பார்? விடை 7 ஆறுகளாக. ஏசாயா 11:15.
கேள்வி 49. சேனைகளின் கர்த்தர் எதை இலக்கம் பார்க்கிறார்? விடை யுத்த இராணுவத்தை. ஏசாயா 13:4. கேள்வி 50. கடூரமும் மூர்க்கமும் உக்கிர கோபமுமாய் வருவது எது? விடை கர்த்தருடைய நாள். ஏசாயா 13:9. கேள்வி 51. பாவத்தின் நிமித்தம் கர்த்தர் எதை தண்டிப்பார்? விடை உலகத்தை. ஏசாயா 13:11. கேள்வி 52. ராஜ்யங்களுக்குள் அலங்காரமானது எது? விடை பாபிலோன். ஏசாயா 13:19. கேள்வி 53. அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளி யார்? விடை பாபிலோன் ராஜா. ஏசாயா 14:12. கேள்வி 54. யாருடைய சந்ததி ஒருபோதும் பேர் பெறுவதில்லை? விடை தீமை செய்கிறவர்கள். ஏசாயா 14:20. கேள்வி 55. ஆர் என்னும் பட்டணம் எங்கே இருந்தது? விடை மோவாப். ஏசாயா 15:1. கேள்வி 56. சங்காரமான மோவாவில் உள்ள பட்டணங்கள் எவை? விடை ஆர் கீர். ஏசாயா 15:1. கேள்வி எண் 57. யாருடைய நீர்ப்பாய்ச்சலான இடங்கள் பாழாய்ப்போம்? விடை நிம்ரி. ஏசாயா 15:6. கேள்வி 58. கிருபையினாலே ஸ்தாபிக்கப்படுவது எது? விடை சிங்காசனம். ஏசாயா 16:5. கேள்வி 59. மெத்த பெருமைக்காரன் யார்? விடை மோவாப். ஏசாயா 16:6. கேள்வி 60. எவைகளுக்கு தம் கண்ணீரை பாய்ச்சுவேன் என்று கர்த்தர் கூறுகிறார்? விடை எஸ்போன் எலையாலே. ஏசாயா 16:9. பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், எங்களோட இந்த சிறு முயற்சி உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வேதாகமத்தை பற்றி நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களை தவறாமல் வந்து சேரும். தேவநாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் கரம் உங்களோடு இருப்பதாக. ஆமேன்.